படைப்பு எனக்குள் வாழ்ந்திருந்தது. இன்று படைப்புக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முத்தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கும் இந்த தமிழகத்தின் குமரி மாவட்டத்தில் மும்மணிகள் நேசமணி, ஜிஎஸ் மணி, டி மணி இவர்கள் போராட்ட உணர்வுகள் ஒவ்வொரு நிமிடமும் போராட்டத்தை வாழ்க்கையாக முன்னெடுத்த உணர்வுகள் பரவி நிறைந்திருக்கின்ற மாத்தாண்ட மண்ணில் பெருமையுடன் கால் வைத்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம தான் இன்னைக்கு வாழ்க்கையில வேறொரு கொஞ்சம் யோசிக்கிறோம், வலிக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாழ்க்கை வாழ்க்கை பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையை நம்ம போராட்டமா வாங்க சொல்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதுக்கு முன்னாடி இருந்த இந்த தியாகிகள், சுதந்திர விடுதலை போராட்ட வீரர்கள் வாழ்க்கையே போராட்டமா வாழ்ந்துருக்க நமக்கு முன்னோடிகள் எல்லாமே போராட்டமே வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. இந்த போராட்டமே வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கு காலத்தால ஏதோ ஒரு வீரமணிகளுக்கு ஒரு வாக்கு தெரிவிக்கிற விதமா விருது கொடுக்கிற அவங்களுடைய பெயர் இன்னைக்கு நம்ம நல்ல பதிவு. ரொம்ப சந்தோஷம். ஒரு கலையாகும் ஒரு தலைமுறையா ஒவ்வொரு சிந்தனைப்பாளர்களும் குறைபாடுகளுடைய வளர்ந்துருக்கு. என்ன அப்படின்னா திருவனந்தபுரத்தினுடைய அந்த பர்மாக்களுடைய பேரர் மாளிகைகளை கூட பார்த்தோம்னா 1900 இன்னைக்கு 1959க்கும் அன்னைக்கு 1800 ஆண்டு முன்னாடிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அந்த கலை மாளிகைகளுக்கு நுணுக்கப்பாடுகள், வேலைப்பாடுகள் அந்த அளவு ஆரம்பம் வந்து இன்னைக்கு இருக்கிற, அதாவது 1950 வந்த ராஜாக்கள் காலத்தை கட்டின மாளிகைகளே கிடையாது. அது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து முன்னோடிகளுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து மக்கள் இருக்கிற இளைய தலைமுறைகளோ ஒவ்வொரு தலைமுறைகளோ கொஞ்சம் பரிசு இருக்கு. இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். போராட்டம் இருந்தோம், வாழ்க்கையை வாழ்ந்த அப்படின்றதும் ரொம்ப முன்னெடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வாழ்க்கை வந்து நமக்கானது, நாம் அதை வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உணர்ந்து வாழ வேண்டிய தேவை இருக்கு. அதுக்காக உண்மையை சொல்லிட்டு விரும்புகிறேன். அடுத்து பருக்கை. நான் அடிப்படையில் ஒரு கவிஞர். இவர் கவிஞர் தானே, எதுக்கு இந்த நாவல் இருக்கிற வேலையெல்லாம், எழுத்தாளர் வேலையெல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாங்க. என்னுடைய புத்தகம் தப்போ கவிஞர், சிறுகதையாசிரியர், இல்லை எழுத்தாளர், புனைகதையாளர், நாவலாசிரியர் எதுவுமே கிடையாது. படைப்பாளர், சமூகத்துக்கு படைப்பு கொடுக்கிறது. நான் அடிப்படையில் கவிதையா இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு 5 புத்தகம் போடுறது கவிதை இருக்கு. கவிதை புத்தகம் இல்லை. எனக்கு எழுத தேவையா இருந்தது, எனக்கு குழந்தை தேவையா இருந்தது, எனக்கு அழ தேவையா இருந்தது. ஒரு பெரிய பாத்திரம், அந்த பெரிய பாத்திரத்துக்கு தேவையான ஒரு இலக்கிய வகை நாவல். எது எழுத வேண்டிய தேவை இருக்கு, என்னுடைய நோக்கம் என்ன, அதுதான் வந்து என்னுடைய வகையை இலக்கிய வகையை தோன்றி இருக்குது. ஒரு வார்த்தைகள், ஒரு வரிகள், ஒரு பக்கங்களில் அழைக்க முடியாதவர்கள் எனக்கு நிறைய அழ தேவையா இருந்த ஒரு விஷயத்த இருக்கிற கவிதை, சிறுகதை, நாடகம், இலக்கிய வகைகளை எல்லாம் உச்சேர்ப்பட்டி குறைக்கிறதையும் புதினப்பட்ட வழிகள் சொல்லிட்டு நாங்கள் முன்னுரை கொடுத்துருந்தேன். அந்த முன்னுரையா புத்தகத்தில் எடுத்தேன். முன்னுரை கூட தேவையில்லை. வாசகத்தை எப்படி படிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் உணரணும். உணர்ந்து சேர்த்து வரணும், கலந்து வரணும், பேசுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பேருக்கு காமராசர், மதிய சோறு போட்ட காமராசர். இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மாணவன் சென்னையை நோக்கியோ கோயம்புத்தூர் பெரிய பெண்ணை நோக்கியோ படிக்க போனாலும் மதிய சோறு போட்ட காமராசர் வாழ்க்கை பூமியிலிருந்து போனாலும் கூட அவனுக்கு அங்கேயும் போய் பொறுத்து பண்ணிருந்தான், படிக்கிற விஷயம் பண்ணிருந்தான். சோழத்து கட்டணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுதான் பெரிய பிஸியா போயிருக்கு. பண தேவையா பெரிய பிஸியா போயிருக்கு. ஏற்படுத்தி வந்து ஒரு இடைவெளி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. எழுத்தாளர் நான் பேச வேண்டிய இடைக்கால எழுத்துறதா இருந்தாலும் சில வார்த்தைகளை பேச விரும்பி பேசியிருக்கேன். அப்போ நான் வந்து படுக்கையில ஒரு விஷயத்த தேர்ச்சி நடக்கிற சமூகத்திலேயே ஒரு மாணவர் சில வாழ்க்கையை மட்டுமே நான் வந்து எழுதி அதுக்காக பயன்படுத்தல. தேர்ச்சிக்கு ஒரு புரியுது. மாணவர் பல்வேறு பிரிவுகளில் ஒரு பிரிவினர் மட்டும்தான் கேட்டேன்.
இன்ஜினியரிங் பி பணக்கார குடும்பத்திலிருந்து போன இன்ஜினியரிங் படிக்க போற பசங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு தியேட்டர்லயோ சூப்பர் மார்க்கெட்லயோ அங்கேயோ பார்த்து வேலை பார்த்துருக்காங்க. நாம தெரிஞ்சா படிக்க போன சென்னைக்கு போறது வந்து படிக்கிறது தான். படிக்க இஷ்டப்பட்டு எனக்கு தோடு, என்னுடைய பணம், எனக்கு தேவைகள் இதெல்லாம் நிறைவேற்றி நாம வேலைக்கு போனா எனக்கு பிடிக்க நான் எதுக்கு அங்கே போனேன்? படிக்கணும், படிக்கிறதா தான் போனேன். அப்ப வேலை செய்யறதுக்கு போன விஷயத்துக்கு நீங்க அங்க போகலாம் இருக்காங்க. அப்ப நம்ம ஊர் கூட ஏதோ ஒரு டெக்கு வேலைக்கோ இல்ல ஏதோ விவசாய வேலைக்கு போயிட்டு அதே கஷ்டமா பார்த்துருக்காங்க. படிக்க போனா அது படிக்க தேவை மக்களுக்கு, அது படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மாணவன் செய்யணும் யோசிக்கிறேன். இந்த படிப்பு எனக்கு புரியும்தான். என்ன பத்தி எழுதுறேன், எனக்கு 2 வருஷம் வாழ்க்கை, அது சம்பந்தப்பட்ட அனுபவ விஷயங்கள் எல்லாமே எல்லா காலமும் எழுதிருக்கேன். இந்த படிப்பு எனக்கு புரியும்தான். நான் புரியல வாழ்ந்தேன். இது ஒவ்வொருத்தருடைய வழி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய கோபம், ஒவ்வொருத்தருடைய வெறி, ஒவ்வொருத்தருடைய அழுகை. கூட வந்து கூட படிக்கிற நண்பர்கள் இல்லை, இங்கிருந்து நான் படிக்காத இலங்கைக்கு கூட இலங்கை வேலைக்கு அப்படிங்கிற மாணவர்கள் கூட பேப்பர் கம்பெனி வேலைக்கு விஷயத்தையும் இவங்களெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. சமூகம் வந்து நாளைக்கு இந்தியாவில் தூண்கள் பெரிய நம்பிக்கை நடிக்கிற மாணவர்கள் அப்படின்னு பேசுற வேலைகளோ இல்ல பேசுற ஒரு அரசியல் நிறைய இருக்கிறதா செய்யறாங்க. காலகாலமா கேட்டுதான் இருக்கும். நீங்க சொன்ன நம்பிக்கை நடிக்கிற படிக்கிறதே வழியில்லாம இருக்கு, அப்புறம் என்ன பெரிய தூணா மாறுவான்? அவனுடைய வேலைக்கு இல்லாம இருக்கிற படிக்கிற காலத்துல எதை படிப்பான், என்னத்தை யோசிப்பான்? முடியாது. அதுக்கப்புறம் இந்த பதவிகளை தாண்டி சில விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஒண்ணு மனித நேயம், 2வது விஷயம் பணம். இந்த 2 விஷயத்தை பத்தி பேசுறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் செஞ்சாலும் மனித நேயங்கிற ஒரு விஷயம், மனித நேசிக்கிற தன்மை, உறவுகளுக்கு முக்கியத்துவம், இது இளம் வச்சுக்கிறேன். சம்பாதிச்சாலே ஒவ்வொரு தலைமையும் சம்பாதிச்சு கொடுத்தா வந்துருக்கு. எல்லாரும் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்துறாங்களா? என் தாத்தா காலத்துல சம்பாதிக்கணும், பிள்ளைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தாரு. எங்க அப்பா காலத்துல சம்பாதிக்கணும், யார் பிள்ளைங்க சேர்த்து என்னுடைய வம்சத்துக்கு சேர்த்துக்கணும், என்னுடைய அண்ணன் செஞ்சு வராங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வம்சத்துக்கு சேர்த்துக்கணும், வழிவழி கைமொழி சேர்த்துக்கணும் சொல்லிட்டு இருக்கிற உறவுகளை பிரிச்சுட்டு உடச்சு வெளியே வந்து பணம் பொருள் அப்படின்னு தெரிஞ்சு பிரிச்சு யாருக்கு யாருக்கு வாழ்க்கை வாழ்றீங்க? உறவை கேட்டு எந்த வாழ்க்கை வாழ்ற போறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா? சந்தேகம் தான். பல தலைமுறைகளாக தீர்வு காண முடியாத ஒரு விஷயத்துக்கு, இந்த ஒரு கேள்விக்கு என்னால கொஞ்சம் சின்ன ஒரு யோசனை சொல்றேன். என்னன்னா, இப்பதைக்கு நீங்க சம்பாதிங்க, பொருள் தேவை. கண்டிப்பா இந்த வாழ்க்கை கொஞ்சமாவது வாங்கலாம், பொருள் தேவை, சம்பாதிங்க. இருக்கிற உங்களுடைய உறவுகளோட, உங்களுடைய சமூகத்தோட, உங்களுடைய நண்பர்களோட செலவு பண்ணி வாங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு பின்னாடி நீங்க நினைச்சுட்டே இருப்பீங்க. 4 வருஷம் வரைக்கும் நீங்க சம்பாதிச்சுதான் இருப்பாங்க. நீங்க சம்பாதிச்ச கொஞ்சம் எடுத்து நீங்க செலவழிங்க, நீங்க பகிர்ந்துக்கீங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு நம்ம வருஷத்துக்கு சம்பாதிச்சே தான் போறோம். இப்ப மட்டும்தான் உங்களுடைய தலைமை, உங்களுடைய சந்தோஷம் சந்தோஷமா வாழும். உங்களுடைய இந்த வாழ்க்கை நிகழ்காலம் சந்தோஷமா வாழ முடியும். உங்க பிள்ளைங்க அவன் கொஞ்சமா நீங்க தூக்கிட்டு இருக்கீங்க. அவனா அவன் வாழ்க்கை சம்பாதிச்சுக்கலாம். அவன் சம்பாதிக்க அவன் வேலைக்கு பண்ணா நீங்க யோசிக்கிறீங்க. அவனும் சம்பாதிக்கலாம். கண்டிப்பா அது தேவை இருக்கு. மனிதனே, என்னுடைய படைப்பு வெளியாக நான் போயிட்டு முதல்ல வந்து ஒரு தோழடி கொடுத்தேன். முத்தையா அப்படின்ற தோழடி கொடுத்தேன். ஒரு பெரிய எழுத்தாளர் பெற்ற சாகித்ய எழுத்தாளர் போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி பர்மிங் ஆவணம் நான் வீரபாண்டி செல்லப்பட்டு கொஞ்சம் படிச்சு சொல்ல முடியுங்களா அப்படின்னு. எங்கப்பா நாவல் இருக்காங்க அப்பயே எடுத்து கொடுத்தேன். என்ன பார்க்கலாம் அது அப்படின்னு தாயங்க தோழர் இந்த மாதிரி எந்த சொல்லுவார் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில 11 மணி தான் காலம். யாரும் கால் பண்ணி கேட்கிறேன், உங்களுக்கு இப்பவே பார்க்கும் போல தேவைப்படுது, உங்க கையை பிடிச்சி விட்டு போல இருக்கு. நான் ரொம்ப நிகழ்ச்சி ஒரு யாருமே தெரியாத ஒரு மாணவன், இது ஒரு புதிய படைப்பாளி, ஒரு புதிய படைப்பு வந்து அங்கீகரிக்கிறது படைப்பாளிகள் சமூக பெரிய அவலமா இருக்கும் நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு சொல்ல ஒரு பெரிய படைப்பாளி வந்து புத்தகம் கொடுத்த மறுநாளே போயிட்டு வாசிச்சு அதை ஒரு கையில் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் பார்க்கணும், அவரை கூப்பிட்டு அந்த படைப்புக்கான மரியாதை கொடுக்கணுன்ற நினைக்கிற அந்த மனித நேயம் இருக்கு இல்லையா? அது அவருடைய அடிப்படை மனித நேயத்துக்கு படைப்பு நேயத்துக்கு மனித நேயத்துக்கு தான் அவசியம். அந்த மனித நேயத்தை தான் சமூகம் எதிர்பார்க்குது. அதுதான் ஒரு மக்களுக்கு மனித வாழ்க்கான ஒரு உரிமையை கொடுக்குது, ஒரு அங்கீகாரம் தருது. அந்த எழுத்தாளர் யாரும் இல்லை, இங்க வந்தாங்களோ நம்மளுடைய முதல் படிப்பு முதல் மட்டுமா கொடுத்தா நான் பண்ண சமையாது. அவர் தான் செஞ்சார். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அதுக்கப்புறம் என்னுடைய சக விருது பெற்ற விளையாட்டுகிறது இளைய தலைமுறை அவங்களும் அவங்க சொல்லிக்கிறாங்க. துறைகள் தேர்ந்தெடுக்கிறது வந்து அவங்களோட சாதனையை இருக்கு, என்னென்ன திறமை இருக்கு எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. துறைகள் தேர்ந்தெடுத்தாலும் பொதுவாக எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கு, எதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி சிந்தனை வந்து உங்களுக்குள்ளேயே ஓடணும். ஏன் அப்படின்னா ஒரு வணிகம் செய்யற ஒரு நபர் தான் ஒரு பாபு அவர்கள், ஒரு அரசாங்க ஊழியர் தான் தோழர் ராசன் அவர்கள். ஒரு இலக்கிய பட்சம் இல்லாத இருக்கிற நீங்க இலக்கியத்தை முன்னெடுக்கலாம் கொஞ்சமாவது அமைப்புகளை செய்ய வேண்டிய தேவை யாருன்னா இலக்கிய படிச்சவங்க அரசாங்கம் ஈடுபடுற ஒரு புத்தகம் தான் இருக்கு. இதெல்லாம் திறமையில் ஈடுபடுறவங்க இவ்வளவு பெரிய அமைப்புக்குள்ள இருந்து செயல்படும், இது தூக்கி பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்களா? மக்கள் ஒரு விஷயம் கிடைக்கிற தேவை இருக்குங்களா? இப்ப பிறந்ததையும் வேண்டாமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு நிலைமைக்கு தான், இந்த ஒரு மனசுக்கு தான் தலைவர்கள் ஆசைப்படுறேன். அது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களையோ